வி ஆர் த பேக் அப்படின்ற மாதிரி வந்து த டாடா நேனோ வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கொஞ்சம் ஒரு சில அப்டேட்டோட வந்து 2025ல வந்து லான்ச் பண்ணுறதா ஒரு பேச்சு அடிப்படுது. ஸோ இது நினைக்கிறேன், கன்ஃபார்ம் தான் கிட்டத்தட்ட. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆவரேஜ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து டாடா நேனோன்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பைக்கோட விலையில வந்து காரை வந்து லான்ச் பண்ணும் அப்படின்றது தான் அந்த ஒரு அந்த ஒரு ப்ராஜெக்டோட ஒரு நோக்கம். ஸோ டாடா வந்து அந்த ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த ஒரு நோக்கத்தோட தான் அதை வந்து மேக் பண்ணதும் கூட. ஸோ 2008ல வந்து இதோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரியில் வந்து முடிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகணும்ல. ஸோ 2008ல வந்து இந்த டாடா நானோன்ற ப்ராஜெக்ட் வந்து மக்கள் மத்தியில் வந்து விளம்பரத்துக்கு வந்தது. ஸோ இது வந்து மக்கள் யாரும் விரும்பி வாங்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது உருவாக்க வேண்டிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு ஏதோ போயிட்டு இருக்காரு காரில். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. பக்கம் வந்து ஃபேமிலியோட ஒரு டூ வீலர்ஸில் வந்து அவங்களோட குழந்தைங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நலையிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம வந்து ஒரு நார்மல் பீப்புளுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஒரு காரை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்ட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு பீப்புள் மத்தியில் ஒரு மக்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு மனுஷனா வந்து நம்ம ரிட்டர்ன் பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தவர் இறந்துருப்பார். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படிதான். சம்பாதிக்கிறதுல பாதிக்கு பாதி வந்து பாதியில் சம்பாதிக்கிறத வந்து பாதிக்கு பாதி அது மக்களுக்காகவும் டொனேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி செலவு பண்ணுற ஒரு மனுஷன், ஒரு நல்ல மனுஷன். ஸோ அவரோட நோக்கம் வந்து இப்படி ஒரு ப்ராஜெக்டை நோக்கி கொண்டு போகுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டூ வீலர் விற்கிற ஒரு ப்ரைஸில் வந்து நம்ம காரை கொடுக்கணும் அப்படின்ட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. காரும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. அது வந்து லான்ச் பண்ணுறது ரெடி ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் சேல்ஸ் டீம், இந்த மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இல்லை. ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீப்பஸ்ட் கார் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெயினாக வந்து அஃபோர்டபுள் காருன்னு வந்து கொடுக்குற ஒரு வார்த்தையை வந்து சீப்பஸ்ட் காருன்னு கொடுக்கறதுனால வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக ஒரு சில விஷயம்லாம் நிறையா நெகட்டிவாக ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு அது வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் மாடலாக வந்து க்ளோஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. ஸோ அது வந்து நம்ம ரத்தன் டாட்டாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்காக தான், ஒரு மிடில் பீப்புளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் காராக வந்து ஒரு டூ வீலர் வாங்குற பட்ஜெட்ல வந்து ஒரு காரை வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நமக்கான ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் மாடலாக முடிவுக்கு வர சுச்சுவேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போ 2025ல வந்து லான்ச் ஆக போகுது. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்லேயே நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ ஏதாச்சும் நம்ம ஏதாவது ஒரு ட்ரீமை நோக்கி போக போகிறோம். ஸோ அந்த டைமில் அந்த ட்ரீம் வந்து ஏதாச்சும் நாம தப்பு பண்ணிடுறோம். நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி வந்து அது வந்து ஒரு ஃபால்ட் ஆகுது, நமக்கு ஆப்போசிட்டாகவே போகுது. எதுவுமே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக நடக்குது, எல்லாமே நெகட்டிவாக போகுது. எல்லாமே ஒரு நெகட்டிவாக திங்காக போகுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அதை விட்டுட்டு நம்ம வெளியே போகிற ஒரு பீப்புளை தான் பார்த்துருப்போம். அது ஒரு கதையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கதை வந்து அப்படி தான் இருக்கும். அதனால இப்படி ஒன்று நடந்துச்சு, ஸோ அதனால அது வந்து தொடரல, ஸோ அதனால அது கண்டினியூ பண்ணல, இப்படி வந்துட்டு ஒரு கதையை நம்ம பாதியில் விட்டுட்டு போகிற கதை வந்து. ஸோ அதுவே வந்து நமக்குள்ள ஒரு மோட்டிவேட்டா இன்வால்வ் பண்ணிட்டு அது வந்து நம்ம ஒரு கம்பேக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு இதுக்காக இந்த பேஸ் ஸ்டோரி சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அயர்மேன் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில், யூடியூப் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ தப்பு பண்ணிட்டு ஜெயில் போன மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 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 செலிபிரிட்டியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆக்டராக இருக்கு ஒரு வேர்ல்டு லெவலில். அந்த டைமில் அவரை கம்பேர் பண்ணும்போது நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நம்பிக்கை ஒரு ஒரு மோட்டிவேட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் என்ன ஒரு தப்பு பண்ணுறோம், நம்மளே அறியாத ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த நமக்கே தெரியாமல் ஒரு நெகட்டிவான விஷயத்துல போகிறோம், நாமளே தப்பு பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரை பண்ணது எதுவும் நடக்கல, எல்லாமே நெகட்டிவ் ஆகுது, கொடுக்குறவங்க எல்லாரும் விட்டுட்டு போகிற சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு கம்பேக் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாவும் இருக்கும். அது திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கதையை படிக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்களுக்கு நடந்ததெல்லாம் யூஸாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருந்திருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன்.
இப்போ வந்து என்னென்ன அப்டேட்டோட இந்த கார் வந்திருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸோட வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மேம்படுத்தப்பட்ட ஒரு டெக்னிக், ஒரு அப்டேட்டான ஒரு ஹெட்லைட்ஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டட் சீட்ஸ். நம்ம ஒரு நாலு நாலு பேர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபேமிலியாக உட்காந்து போனோம், 4 பேருக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற அளவுக்கு ஒரு சீட்டை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. லெக் ரூமும் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. லெக் ரூம் வந்து நம்ம நார்மலாக உட்காந்தோன்னா வந்து நம்மளோட பழைய கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தோன்னா நம்ம காலுக்கு வந்து இந்த இந்த மிரர் கீழே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம கால் இடிக்கும். ஸோ அந்த லெக் ரூமை வந்து இன்னும் கொஞ்சம் அது கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். த நானோ இவி கிளவுட் இன்க்ளூட் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம். டிரைவ் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, சாங் ப்ளே பண்ணுற அந்த ஒரு டிஸ்பிளே இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து டச் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செமி டிஜிட்டல் டிரைவ் டிஸ்பிளே, ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ், ஆல் 4 பவர் விண்டோஸ், செமி டிஜிட்டல் டிரைவ்ஸ் டிஸ்பிளே அண்ட் மேனுவல் ஏசி. இது வந்து ஃபியூச்சர்ஸ், இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ். ஸோ பெருசாக வந்து கார் ஓட்டுறதால காரை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு கார் ஓட்டுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சு, இது வந்து எவ்வளோ ஒரு இது வந்து இவி வெஹிக்கிள், இது வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக டாடா நானோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீசலில் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவி வெஹிக்கிள், இவி கார், எலக்ட்ரிக் கார். ஒரு டைம் சார்ஜ் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வந்து 200 வரையும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கப்புறம் 17 கிலோவாட் எலக்ட்ரிக் பேட்டரி பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ 17 கிலோவாட் எலக்ட்ரிக் பேட்டரி வந்து அது வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் சார்ஜ் பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணினா ஒரு 200லேருந்து மேக்ஸிமம் வந்து 300 வரைக்கும் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். 10 செகண்ட்ஸில் வந்து 60 கிலோமீட்டர் வரையும் இதோட பவர், இந்த ஒரு பிக்கப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிக்கப் காரோட ஒரு திறன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 10 செகண்டில் வந்து 60 கிலோமீட்டர் வரையும் ஸ்பீடை வந்து தொட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடானாலே ட்ரஸ்ட்டு, சேஃப்டி. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சேஃப்டியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஃபியூச்சர்ஸை தான் கொடுப்பாங்க, டெவலப்பர் தான் கொடுப்பாங்க. நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க அதுக்கான ஒரு கவனம் செலுத்த தேவையில்லை.